அதாவது நெளிவு சுழிவுகள் இருக்குது. அதனால் இந்த ஜெராக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான விஷயங்களில் இந்த ஜெராக்ஸ் எடுக்கிறது குற்றம். அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு 60 லட்சம் ஜெராக்ஸ் கடைகளை வந்து சீஸ் பண்ணணும். ஜெராக்ஸ் மிஷின்களே வந்து செய்யக்கூடாது. ஜெராக்ஸ் மிஷின் இருக்குது இல்லை அப்படின்ற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எப்படியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேர் யூஸ் அப்படின்னு தான் போடுவாங்க. சில பேர் இந்த டிஸ்க்ளைமர் காப்பி ரைட் வரக்கூடாது அப்படின்றதுக்காக. அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஜெராக்ஸ் எடுக்கிறது சட்டப்படி குற்றம். ஏன்னா ஒருத்தரோட எழுதுகிற வார்த்தையை வந்து நீங்கள் பிரதி எடுக்கிறது அதை வந்து தப்பு. ஆனாலும் வந்து அது எஜுகேஷன் பர்பஸுக்காக அலோவ் பண்ணுறாங்க. அதே ஒரு ரூபா நோட்டை நீங்கள் ஜெராக்ஸ் எடுக்கக்கூடாது, அது சட்டப்படி குற்றம். அது வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் பீட்டுன்னு சொல்லக்கூடிய கள்ள நோட்டில் வந்துடுது. இப்படியே பார்த்திங்கன்னா சட்டப்படி பார்த்திங்கன்னா பொருந்துது. இப்போ ஒருத்தர் வந்து ரூபாய் தாளை வந்து பிரதி எடுக்கிறதுக்கும் ஒரு படிக்கக்கூடிய புத்தகத்தை பிரதி எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். இதை வந்து சட்ட ரீதியாக இல்லாமல் ஒரு அனுபவ ரீதியாக நீங்கள் பார்க்கணும். தொலைநோக்கு பார்வை அப்படின்னு தான் சொல்லுவோம். நீங்கள் அதே வந்து ஒரு படிக்கிற மாணவன் வந்து பிரதி எடுத்தான்னா அவன் படித்து அவனோட வாழ்க்கையை வந்து வளமாக்கிக்கிறதுக்கோ தன்னால் மற்றவங்களுக்கு உண்டான இந்த படிப்பை சொல்லிக் கொடுக்குறதுக்கோ இல்லை அறிவை வளர்க்குறதுக்கோ அந்த பிரதி உதவுது. ஆனால் வந்து ஒரு ரூபா தாளை வந்து நீங்கள் வந்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்திங்கன்னா அது வந்து ஒருத்தர் ஏமாற்ற பயன்படுது. இங்கே நோக்கம் தான் முக்கியம். ஒன்று வந்து சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நோக்கம், இன்னொன்று சீரழிகிற நோக்கம். ஸோ இந்த சிறப்பாக இருக்கக்கூடிய நோக்கத்துக்கு வந்து அரசு விதிவிலக்கு அளித்துள்ளது இந்திய அரசு. ஆனால் அதே வந்து இந்த சீரழிவை ஏற்படுத்தக்கூடிய இந்த கள்ள நோட்டுன்றதை வந்து தடுக்க வந்து சட்டங்களும் தண்டனைகளும் இருக்குது. இதுதான் வந்து பேசிக் நேச்சர். இதை புரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் சிவில் அரசை பற்றி புரிஞ்சிக்கலாம். இப்போது 2 அரசு இருக்குன்னா 2த்துக்குமே சிறை ஒன்று தான். 2த்துக்கும் வந்து சிறை காவலில் இருக்க வேண்டியது தான். சிறை காவல்னாக்கா சிறை காவலாக இருக்கலாம், அது வெள்ளையர்கள் பீரியடில். இப்போ பார்த்தீங்கன்னா பிரிசன் சொல்லக்கூடிய சிறை கூடங்கள் இருக்குது. அந்த சிறை கூடங்களில் அடைக்கலாம். பட் எந்த மாதிரி குற்றம் செஞ்சுருக்கிறாருன்றது தான் முக்கியம். இப்போ சிவில் அரசுக்கு பார்த்தீங்கன்னா சட்டத்தில் இருக்கக்கூடியது என்ன, அதாவது பார்த்தீங்கன்னா பண வழக்குக்காக ஒருத்தரை சிறைப்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அரசாங்கம் அவருக்கு இலவசமாகலாம் சோறு போடாது. அதாவது யார் உள்ளே வைக்கிறாங்களோ யார் வந்து சிறைக்கு அனுப்புகிறாங்களோ அவங்க தான் வந்து இவருக்கு உண்டான பணத்தை வந்து கோர்ட்டிலே கட்டணும். அது குறிப்பிட்ட நாளுக்கு மேலே வச்சுக்க முடியாது. அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நடைமுறை சிக்கலை